8ஆம் வகுப்பு புவியியலில் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல். ஒரு நபரோ அல்லது ஒரு குழுவோ நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ தமது இருப்பிடத்தை விட்டு குறிப்பிடத்தக்க தொலைவிற்கு வசிக்குமிடத்தை மாற்றிக்கொள்வதே இடம்பெயர்தல் என்று நாம் கூறுகிறோம். இடம்பெயர்தல் என்பது மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதை குறிக்கிறது. இடம்பெயர்வு என்பதன் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் வரையறை இரு புவியியல் பிரதேசங்களுக்கு இடையே நடைபெறும் ஒரு வகையான மக்கள் தொகை நகர்வு. இருப்பிடத்தில் நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த இடம்பெயர்தல் என்பது மனித குலத்தின் ஆரம்ப நிகழ்வு. இதற்கு இரண்டு வகையான காரணிகள் உள்ளன: சாதக காரணிகள் அல்லது இழு காரணிகள். அதாவது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கான காரணம் என்ன, ஈர்க்கும் காரணிகள் என்ன, அதுதான் இழு காரணிகள் என்று கூறுகிறோம். பாதகமான காரணிகள் என்பது அல்லது உந்து காரணிகள் என்பது ஓரிடத்திலிருந்து மக்களை வெளியேற்றக்கூடிய பாதகமான காரணிகள். உதாரணமாக சூழியல் அல்லது இயற்கை காரணிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது இயற்கையாக நிகழ்வதாக இருந்தாலும் கூட இயற்கை வளங்கள் மற்றும் கனிம வளங்கள் மிகுந்த பகுதி, நீர்நிலையற்ற நிலப்பகுதிகள், மாசற்ற நிலைகள், இவைகளெல்லாம் ஒரு இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு மக்களை ஈர்க்கக்கூடிய அல்லது சாதக காரணிகள் என்று கூறலாம். இதே நேரத்தில் பாதகமான அல்லது உந்து காரணிகள் என்பது அந்த இடத்தில் நிகழும் எரிமலை வெடிப்பு, நில அதிர்வு, வெள்ளம், வறட்சி, உணவு பற்றாக்குறை இவைகளை கூறலாம். பொருளாதார காரணிகளை எடுத்துக்கொண்டால் வளமான நிலம், வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி இவையெல்லாம் இழு காரணிகள், அதாவது ஈர்ப்பு காரணிகளாகவும், ஏழ்மை நிலை, வேலைவாய்ப்பின்மை என்பது உந்து காரணிகளாகவும் ஆகின்றன. சமூக மற்றும் பண்பாட்டு காரணிகளை எடுத்துக்கொண்டால் சமூக முரண்பாடுகள் இவை இரண்டும் இழு காரணிகளாகவும் விலக்கு காரணிகளாகவும் உள்ளன. மக்கள் தொகை சார்ந்த காரணிகளை எடுத்துக்கொண்டால் குறைவான மக்கள் தொகை, அதிக மக்கள் தொகை என்பதை நாம் இந்த இரு வேறுபட்ட காரணிகளாக நாம் கொள்ளலாம். அரசியல் காரணிகளை எடுத்துக்கொண்டால் தனித்துவம் மற்றும் செயல்படக்கூடிய வாய்ப்பு, குறைந்த செலவு, எளிதில் கிடைக்கும் நகர்ப்புற சேவைகள் இவையெல்லாம் இழு காரணிகள், ஒரு இடத்திற்கு மக்களை இழுக்கக்கூடிய காரணிகளாக இருக்கும். அதே நேரத்தில் அதிகமான அல்லது பற்றாக்குறையான நகர்ப்புற சேவைகள், காலனி ஆதிக்கம், போர்கள் இவையெல்லாம் உந்து சக்திகளாக இருக்கும். இது போன்ற காரணிகளால் ஆஸ்திரேலியா, லத்தீன் அமெரிக்கா, கரிபியன் போன்ற நாடுகளில் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை ஆண்களை விட பெண்களே அதிகம். ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளில் புலம்பெயர்ந்தோரில் பெண்களை விட ஆண்களே அதிகம். 2017ஆம் ஆண்டில் சர்வதேச அளவில் புலம்பெயர்வில் இந்தியா மிகப்பெரிய நாடாக கருதப்பட்டது. 2017ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை 17 மில்லியன். ஒரு மில்லியன் என்பது 10 லட்சம். 2017ஆம் ஆண்டு மெக்சிகோவிலிருந்து புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை 13 மில்லியன். இந்த இடம்பெயர்வினை மூன்றாக பிரிக்கலாம்: நிர்வாக எல்லையின் அடிப்படையில் இடம்பெயர்வுகள், இடம்பெயர்பவரின் விருப்பத்தின் அடிப்படையில் இடம்பெயர்தல், இடம்பெயர்ந்த இடத்தில் தங்கும் கால அளவின் அடிப்படையில் இடம்பெயர்தல். இப்போது நிர்வாக எல்லையின் அடிப்படையில் இடம்பெயர்வுகள் என்றால் இரண்டு வகையாக பிரிக்கிறோம். அதை உள்நாட்டு இடம்பெயர்வு, சர்வதேச இடம்பெயர்வு. உள்நாட்டு இடம்பெயர்வில் தொடங்குமிடம், சேருமிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் 4 வகைகளாக நாம் பிரிக்கிறோம். ஊரகத்திலிருந்து நகர்ப்புறம் நோக்கி இடம்பெயர்தல், நகரத்திலிருந்து நகர்ப்புறம் நோக்கி இடம்பெயர்தல், ஊரகத்திலிருந்து ஊரகத்துக்கு இடம்பெயர்தல், நகர்ப்புறத்திலிருந்து ஊரக பகுதிக்கு இடம்பெயர்தல். இதில் பொதுவாக மக்கள் ஊரக பகுதியிலிருந்து, அதாவது கிராமப்புற பகுதியிலிருந்து நகர்ப்புறத்தை நோக்கி அதிகமாக இடம்பெயர்கின்றனர். சர்வதேச இடம்பெயர்தல் என்பது ஒரு நாட்டினுடைய எல்லைகளை கடந்து நடக்கும் இடம்பெயர்தல். இடம்பெயர்பவரின் விருப்பத்தின் அடிப்படையில் இடம்பிரிவினை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று தன்னார்வ இடம்பெயர்வு, தானே விரும்பி இடம்பெயர்தல். மற்றொன்று தன்னார்வம் இல்லாத, அதாவது கட்டாயமாக நடக்கக்கூடிய இடம்பெயர்வு. போர் அல்லது உந்து காரணிகளால் ஒரு இடத்திலிருந்து மக்கள் இன்னொரு இடத்திற்கு செல்வது அனிச்சையான இடம்பெயர்வு. இந்த குரல் வழி பாடத்தொகுப்பின் முக்கிய நோக்கம், நாம் மீண்டும் மீண்டும் கேட்கும் செய்திகள் நாம் அறியாமலேயே நம் மூளையில் சென்று தங்கிவிடும் என்பது மனோதத்துவம். இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கும் பெரிதும் உதவியாக இருக்கும். வானொலி போன்று செயல்படுவதால் நமது வேலைகளுக்கோ பயணங்களுக்கோ எந்த தடையும் இல்லாமல் இருக்கும்.
ஒளிப்பீர் பயனடைவீர். பாடத்தின் தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்த இடத்தில் தங்கியிருக்கக்கூடிய காலத்தினுடைய அடிப்படையில் இரண்டாக பிரிக்கலாம். குறுகிய காலம், நீண்ட காலம். குறுகிய கால இடம்பெயர்வு என்பது சில நாட்கள் முதல் சில மாதங்கள் வரும் மட்டுமே நீடிக்கும். நீண்ட கால இடம்பெயர்வு சில வருடங்களாவது நீடிக்கும். இதில் பருவகால இடம்பெயர்வு என்பது மூன்றாவதாக சேர்க்கப்படுகிறது. மக்களில் ஒரு குழுவினர் ஒரு பூர்வீக இடங்களிலிருந்து குடிபெயர்ந்து அப்பருவத்தின் முடிவில் மீண்டும் திரும்பி வருதல் பருவகால இடம்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் கால்நடையுடன் இடம்பெயர்தல் மந்த இடமாற்றம். ஆங்கிலத்தில் இதை டிரான்ஸ்மான்ஸ் என்று கூறுகிறார்கள். கோடை காலத்தில் மலைவாழ் இடங்களுக்கு குடியேறும் மக்கள் மற்றும் வேளாண் தொழிலாளர்கள் பயிர் விதைக்கும் பருவங்களில் இடம்பெயர்வதும் பருவகால இடம்பெயர்வில் இடம்பெறும். பாடப்புத்தகத்தில் சர்வதேச புலம்பெயர்ந்தோரினுடைய சதவீத அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஆசியாதான் அதிகமான சர்வதேச புலம்பெயர்ந்தோர் சதவீதம் கொண்டுள்ளது, 41%. கண்டங்களில் மிக குறைந்த சதவீதம் கொண்டது வட அமெரிக்கா, 1.7%. அதில் ஓசியானியா என்பது ஆனால் மொத்தமாக பார்க்கும் பொழுது சமீப காலமாக சர்வதேச அளவில் புலம்பெயர்வோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. 2000 ஆண்டில் 173 மில்லியன்களாக இருந்த புலம்பெயர்ந்தோருடைய எண்ணிக்கை 2010 220 மில்லியன்களாக மாறியுள்ளது. 2017 258 மில்லியன்களாக அது அதிகரித்துள்ளது. இந்த இடம்பெயர்தலால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன? முதலாவது, மக்கள் தொகை விளைவுகள். இடம்பெயர்வானது குடியேற்றம் மற்றும் குடியிறக்கம் ஆகிய 2 பகுதிகளையும் பாதிப்படைய செய்கிறது. திருமணத்திற்கு பிறகு நடைபெறும் பெண்களின் இடம்பெயர்வு அவர்களின் பூர்வீக பகுதியில் பாலின விகிதம் குறையவும், திருமணமாகி செல்லும் இடங்களில் பாலின விகிதம் அதிகரிக்கவும் வழிவகுக்கிறது. இரண்டாவதாக, சமூக விளைவுகள். பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் நகர்ப்புறத்தை நோக்கி இடம்பெயர்வதால் பன்முக சமுதாயம் உருவாக இடம்பெயர்வு வழிவகுக்கிறது. நம்ம எடுத்துக்காட்டாக. மூன்றாவதாக, பொருளாதார விளைவுகள். இடம்பெயர்வினால் அதிக மக்கள் தொகை நிறைந்த பகுதியிலிருந்து குறைந்த மக்கள் தொகை கொண்ட பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்வதால் மக்கள் வள விகிதம் சமநிலையற்றதாக மாறுகிறது. இது தொழில் கட்டமைப்புகளின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பின்தங்கிய நாடுகளைச் சார்ந்த தொழிற்திறன் கொண்ட மக்கள் சிறந்த வேலைவாய்ப்புகளை தேடி வளர்ந்த நாடுகளுக்கு செல்லுதல், அறிவார்ந்த மக்கள் வெளியேறுதல், அதாவது பிரெயின் ட்ரெயின் எனப்படுகிறது. அறிவார்ந்த மக்கள் வெளியேறுதலால் பூர்வீக பகுதிகள் பின்தங்கிய நிலையை அடைகின்றன. இது அறிவுசார் வெளியேற்ற விளைவு, அதாவது பேக் வாஷ் எஃபெக்ட் என்று அழைக்கலின் இறுதியாக இடம்பெயர்தலால் ஏற்படும் சுற்றுச்சூழல் விளைவுகள். ஊரகப் பகுதியிலிருந்து நகர்ப்புற பகுதிகளுக்கு பெரும் அளவிலான மக்கள் இடம்பெயர்வதால் நகரங்களில் மக்கள் நெரிசலையும் வளங்கள் பற்றாக்குறையும் ஏற்படுத்துகிறது. இடம்பெயர்வு நகர விரிவாக்கத்தை ஏற்படுத்துகிறது. காற்று, நீர், நிலம் மாசடைகிறது. குடிநீர் பற்றாக்குறை, போதிய குடியிருப்பின்மை, போக்குவரத்து நெரிசல், மோசமான வடிகால் அமைப்பு, குடியிருப்பு இடப்பற்றாக்குறை மற்றும் நில மதிப்பு போன்றவை குடிசைகள் உருவாக வழிவகுக்கின்றன. இன்ஃபோஸ்ட்ரைட்ஸ் சேனலின் குரல் வழி பாடத்தொகுப்பினை தடையில்லாமல் பெற சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து பயன்பெற வேண்டுகிறோம். பாடத்தின் தொடர்ச்சியாக பாடத்தின் 2ஆம் பகுதி, நகரமயமாதல். நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் வாழும் மக்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதே நகரமயமாதல் என அழைக்கப்படுகிறது. அதாவது மக்கள் தொகையின் விகிதாச்சாரம் அதிகரிக்கிறது நகரங்களில். இவை இதற்கு 3 காரணிகள் உள்ளன. இயற்கையான மக்கள் தொகை வளர்ச்சி, ஊரகத்திலிருந்து நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்வதால் ஏற்படும் வளர்ச்சி, ஊரகப் பகுதிகளை நகர்ப்புறங்களாக மறுசீரமைப்பு செய்வதால் ஏற்படும் மாற்றம். தற்போதைய நகரமயமாக்கல் மக்கள் தொகையில் மாற்றங்கள், நிலப்பரப்பு, பொருளாதார செயல்முறைகள் மற்றும் புவியியல் பகுதிகளின் பண்புகள் ஆகியவைகளும் நகரமயமாதலுக்கு காரணமாக உள்ளன. வரலாற்றில் முதல் முறையாக உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகமான ஆண்டு 2017. இந்த நகரமயமாதலினுடைய தோற்றம், வளர்ச்சி எவ்வாறு இருந்தது என்பதை நாம் பண்டைய காலத்தில், அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே நகரமயமாதல் தொடங்கின. உணவு தானிய மிகை உற்பத்தியே நகரமயமாதலுக்கு காரணமாக அமைந்தது. மெசபடோமியாவின் மற்றும் பாபிலோன், எகிப்தில் உள்ள தீப்ஸ் மற்றும் அலெக்சாந்திரியா,
கிரேக்கத்தின் ஏதென்ஸ், இந்தியாவின் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ ஆகிய நகரங்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் அமைந்த குறிப்பிடத்தக்க நகரங்களாகும். 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே ஏஜியன் கடலுக்கு அருகில் பல காணப்பட்டன. கிரேக்க காலனியாக்க காலங்களில் வர்த்தக விரிவாக்கம் பல நகரங்கள் மற்றும் மாநகரங்களை தோற்றுவித்தது. இடைக்காலத்தை எடுத்துக்கொண்டால், அதாவது 11ஆம் நூற்றாண்டுக்கு பிந்திய காலத்தை எடுத்துக்கொண்டால், ஐரோப்பிய நாடுகளின் கடல் கடந்த வணிகம் அதிகரித்து 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாரிஸ், லண்டன், ஜெனீவா, மிலன் மற்றும் வெனிஸ் ஆகிய முக்கிய நகரங்கள் ஐரோப்பாவில் காணப்பட்டன. நவீன காலத்தை பொறுத்தவரை, அதாவது 17ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கும் காலம் நவீன காலம். 19ஆம் நூற்றாண்டின் உருவான தொழிற்புரட்சி நகரங்கள் மற்றும் மாநகரங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்தியது. 1950இல் உலகின் மக்கள் தொகையில் 30% நகர மக்கள் தொகை. இது 2050இல் 68% உயரும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்தியா, சீனா மற்றும் நைஜீரியா நாடுகளில் 2018 முதல் 2050ஆம் ஆண்டுகளுக்கு இடையிலான காலத்தில் உலக நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சியில் 35% பெற்றிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா 416 மில்லியன் நகர்ப்புற மக்கள் தொகையையும், சீனா 255 மில்லியன் மக்கள் தொகையையும், நைஜீரியா 159 மில்லியன் மக்கள் தொகையையும் நகர்ப்புற வாசிகளாக கொண்டிருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. நமது பாடப்புத்தகத்தில் உலக நகரமயமாக்கல் நிகழ்வில் நகர மக்கள் தொகை கண்டவாரியாக சதவீதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் 82%, மிக குறைந்தபட்சமாக ஆப்பிரிக்காவில் 43% உள்ளது. பாடப்புத்தகத்தில் ஆங்காங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஓசியானியா என்பது பசிபிக் பெருங்கடலில் பறந்து விரிந்த ஒரு பரந்த புவியியல் பிராந்தியம். இது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் மெலனேசியா, மைக்ரோனேசியா, பாலினேசியா முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான தீவு பிரதேசங்களை உள்ளடக்கியது. ஆக மொத்தத்தில் உலக சராசரி உலக நகரமயமாக்கல் 55% கணக்கிடப்பட்டுள்ளது. நகரமயமாதலின் விளைவுகள்: குடியிருப்பும் குடிசை பகுதிகளும் அதிகரிக்கின்றன. மக்கள் நெரிசல் காரணமாக சுகாதாரமற்ற சுற்றுப்புறச் சூழலுக்கு இது வழிவகுக்கிறது. இது பல நோய்கள் மற்றும் கலவரங்களுக்கு காரணமாக அமைகிறது. தண்ணீர் விநியோகம், வடிகால் மற்றும் சுகாதாரம் பாதிப்படைகிறது. உலகின் எந்த ஒரு நகரத்திலும் தேவையான அளவிற்கு முறையாக நீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை. வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதனால் காற்று மாசடைதல் மற்றும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிறது. அதிக மக்கள் நெருக்கம், உள்கட்டமைப்பு வசதி பற்றாக்குறை, தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பின்மை போன்றவை நகரமயமாதலின் முக்கிய பிரச்சனைகளாகும். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகரங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. முதலிடத்தில் 37% டோக்கியோ, அதாவது ஜப்பானின் தலைநகர் உள்ளது. இந்தியாவின் தலைநகரான புதுடில்லி 29%, சீனாவின் ஷாங்காய் 26%, மெக்சிகோவின் மெக்சிகோ நகரம் 22%, பிரேசிலின் ஷாபாலோ 22% பட்டியலிடப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த